அஞ்சலி, அன்பு. ஹாப்பி தானே அஞ்சலி? 3 பேரும் ஒண்ணா காலேஜுக்கு போகலான்னு சொன்னேன், அதே மாதிரி போயிட்டு வந்துட்டோம். ஆமா அன்பு, ஹாப்பி தான். அன்பு, இதே மாதிரி எக்ஸாம் நடக்கும்போதும் என்னைய கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா. எக்ஸாம் நடக்கும் போதும் நம்ம 3 பேரும் ஒன்னாவே போகலாம். சரி அன்பு. என்ன இது, அஞ்சலிய சிவா கூட கார்ல தானே அனுப்பி வச்சோம். இவா என்ன தெருவுல நின்னுட்டு இவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்கா? சரி அஞ்சலி, வீடு பக்கத்துல வந்துட்டு நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வா. வேண்டாம் வேண்டாம், நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடி வரோம். சரி அன்பு. இந்த அவனோட ஹால் டிக்கெட்டு. என்ன இவன் பக்கத்துல நின்னு பேசுறா? தேங்க்ஸ் அன்பு. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அஞ்சலி? இல்ல அன்பு, நீங்க இல்லனா என்னால ஹால் டிக்கெட்டே வாங்கியிருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்கு அஞ்சலி தேங்க்ஸ்லாம்? சரி நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடி வரோம். சரி அன்பு. எம்மடியோ, கையில என்னத்தையும் கொடுத்துட்டானே. என்னது பேப்பர் மாதிரிலாம் இருக்கு. லவ் லெட்டரா இருக்குமா? கடவுளே, இதுக்கு தான் நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த பையனோ புத்தியே அதுதான். தரவு தாய் புத்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே பிள்ளை புத்தியே இருக்கும். கொடுத்துட்டானுவ ஐயோ, லவ் லெட்டர் கொடுத்துட்டானுவ. என் பிள்ளை வாழ்க்கை அவ்வளவுதான். இன்னைக்கு வரட்டு அவளே. பாய் அன்பு. பாய்மா. சே, அஞ்சலி நல்ல பொண்ணு பத்தியடா. ஆமாண்ணா, அஞ்சலி நல்ல பொண்ணுதான். ஆனா அவங்க அம்மா தான் சரியில்லை. இல்லைனா வீட்டுக்குள்ளேயும் நம்ம சகஜமா பழகி வாங்கி இருக்கலாம். அவங்க அம்மானால தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தெருவுலயே நின்று போச்சு. சரி விடுடா, அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. அவங்க மனசுல பொண்ணும் பையனும் பழகுனா அது காதலா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம 3 பேரும் அப்படி இல்லை. ஆமாண்ணா, நம்ம 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அது அஞ்சலி அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த காலத்து ஆட்கள்லாம் அப்படித்தாண்டா இருப்பாங்க. சரி விடு, வா நம்ம டீ கடைக்கு போயிட்டு வந்துடலாம். சரிங்கண்ணா. எங்க பரவாயில்ல, நம்ம பையன் கடை நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கான். ஆமா மீனாட்சி. போதாங்க, இதுவே பூரணி அப்பாக்கு போதும். எதுக்கு வெயிலையும் மழையிலையும் கிடந்து செமந்து சாவணும்? ஓடுதோ ஓடலையோ, கடையில உட்கார்ந்தாலே போதும்னாங்க. ஆமா மீனாட்சி. எங்க சீத்துக்கு பொறுப்பே இல்லைங்க. ஏன் மீனாட்சி அப்படி சொல்றா? ஆமாங்க, பின்ன என்ன, அவ மருமவனுக்கு தானே நம்ம கடை திறக்கும். அவ தானே ஆளா நிக்கணும். இன்னும் வராம என்ன பண்ணுதா? நீ சீதாலட்சுமி கிட்ட சொன்னியாமா? நான் எப்படி சொல்லுவேன்? அவ சுயம்பு சொல்லட்டும், அப்பதானே நல்லா இருக்கும். இப்போ நான் சொன்னேன்னா அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது பார்த்துடுங்க. அம்மா சுயம்பு சொல்லி அவ வந்தான்னு வைங்க, கடையை பார்க்கும்போது நல்ல சர்ப்ரைஸா இருக்கும்லங்க. அதான் நான் சொல்லலை. சரி சரி. சாயந்தரம் 3 மணிக்கு நல்ல நேரம் ரிப்பனை கட் பண்ணுங்கன்னு ஜோசியக்காரர் சொல்லி விட்டாரு. மணி 2:50 ஆயிட்டு இன்னும் ஒருத்தரையும் காணோம். வந்துருவாங்க. மீனாட்சியம்மா, வா வா மருமவளே, வா வா. நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன இதே முந்தா நாள் அத்தையை பார்த்துட்டு போனா பிறகு என்ன நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி. சமதி 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தது, அதான் பிள்ளை கேட்குது. நல்லா இருக்கேன், உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்ப வீட்டுக்கு வர சொல்லு. என்ன கல்யாணத்துக்கு 2 வாரம் தான் இருக்கு. என்ன அவசரம் சமந்தி? ஆமா அவசரம் தான். சட்டுப்புட்டுன்னு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்தா நான் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்போம்ல. வாங்க மீனாட்சி அம்மா. அம்மா விக்கி எங்க? இந்த வாரவா சமந்தி? அம்மா ஐயவா, 3 மணிக்கு நல்ல நேரம் ஜோசியர் சொல்லி விட்டாரு. மணி இப்பவே 2:50 ஆயிட்டு. சீக்கிரம் ரிப்பனை கட் பண்ணுங்க. சரிம்மா. அம்மா சமந்தி, சீத்தாலட்சுமி கிட்ட சொல்லலையா? அப்புறம் சந்திரு, அள்ளி, முத்து யாருமே வரலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போமா? நீங்க சொல்லலையோ? அது சமந்தி நான் சொன்னேன். சொன்னீங்களா? ஆமா சமந்தி, இந்த மாதிரி கடை ஓபன் பண்றோம் வந்துருங்கன்னு சொன்னேன். பிறகு ஏன் வரல? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போமா? ஐயோ சமந்தி, ஜோசியர் 3 மணிக்கு நல்ல நேரம்னு குறிச்சு கொடுத்துருக்காம நீங்க தானே சொன்னீங்க. கடையை நல்ல நேரத்துல திறந்துருவோமே. அம்மா தானே, எப்ப வேணாலும் வந்து பார்த்து விடட்டுமே. அதுக்குள்ள சமந்தி, என்ன இருந்தாலும் அவிய உங்க அம்மா. ஆமா, பிள்ளை முன்னேறி வர்றது அம்மா தானே சந்தோஷப்படுவாவே. வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். வந்துருவாவே சமந்தி, நம்ம கடையை ஓபன் பண்ணிடுவோம். சரி மீனாட்சி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கடையை ஓபன் பண்ணிடுவோம். சரி, அப்ப கடையை ஓபன் பண்ணுவோம். சீத்து மெதுவா வரட்டும். பூரணி இங்க வாமா. இந்தாம்மா, ரிப்பனை கட் பண்ணு. ஐயோ விக்கி, நானா? அதான் மாப்பிள்ளை சொல்றாவலட்டி, வாங்கி கட் பண்ணு. சரிம்மா. மாமா, உங்களுக்கு கடை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள ரொம்ப அருமையா இருக்கு மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள. அத்தை மாமா, இனி உங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. பூரணிக்கு அப்புறம் நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு பையன் இல்லையே, நீங்க வருத்தப்பட வேண்டாம். நான் இருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்புறம் மாமா, பொண்ணுக்கு நம்ம நகை போடணுமே அப்படின்னு நீங்க கூலி வேலைக்கு நீ போக வேண்டாம். இந்த கடையில இருந்து பார்த்தாலே போதும், வர வருமானமே உங்களுக்கு போதும் மாமா. சரி மாப்பிள்ள. சரி, கடையெல்லாம் ஓபன் பண்ணியாச்சு. அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ சமந்தி, என்ன வந்த உடனே கிளம்புறீங்கிறீங்க? இருங்க, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போலாம். ஐயோ, தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. ஆமா, வீட்டுக்கு போய் ஒரு கிளாஸ் மோர் குடிச்சா சரியாயிரும். நான் கிளம்புறேன். ஏமா இருங்க, கார் பிடிச்சு போலாம். ஐயோ வேண்டாயா, நானும் அப்பாவும் அப்படி பொடி நடையா நடந்தே போயிருவோம். நீ மெதுவா வா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு. சரிம்மா. எங்க கிளம்புவோமா? சரி மீனாட்சி. மாமா, அப்புறம் நிறைய அரிசியிலோடு சொல்லியிருக்கேன், வந்ததும் இறக்கி வச்சிருங்க. அவங்களே இறக்கிடுவாங்க மாமா, நீங்க நின்று பார்த்தா மட்டும் போதும். சரிங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை,
நானும் பூரணியை கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். ஷாப்பிங்கா? இப்பவா? என்ன திடீர்னு? சும்மாதம்மா, கல்யாணம் கிட்ட நெருங்குதுல. ஏடி கல்யாணம் வர கிட்ட நெருங்குது, ஏதாட்ட சேலை நகை ஏதாவது எடுத்து தரக்கு கூப்பிடுவாவே. ஏம்மா நீ வேற சும்மா இருமா. அப்படி சேலை நகை ஏதாவது எடுத்து இருந்தாலும் வேண்டான்னு சொல்லாதே, பேக்கலாண்டு மாதிரி வாங்கிக்க. நம்ம மாப்பிள்ள தானே, போ பார்த்து போயிட்டு வாங்க 2 பேரும். சரிம்மா. போலாமாம்மா? போலாம் விக்கி. எங்க நம்ம பொண்ணுக்கு நல்ல பொருத்தமான மாப்பிள்ள தானங்க. இதோட நீ 100 வாட்டி சொல்லிட்டா ஜெயம்பு. இங்க வாங்க உட்காந்து பேசுவோம். இனிமே எல்லாரையும் நீ ஓனரம்மா ஓனரம்மான்னு கூப்பிடுவாவே. ஓனரம்மாவா? ஆமா, இனி கடைக்கு 2 ஆளை வேலைக்கு போடுங்க, நீங்க கல்லால மட்டும் உட்காருங்க. கடைக்கு 2 ஆளா? ஏன் ஜெயம்பு? ஏங்க முதலாளினா கொஞ்சம் கெத்தா இருக்கணுங்க. கஸ்டமர் வரும்போது எடுத்து கொடுக்கறதுக்கு 2 ஆளை போடுங்க, நீங்க கல்லா பெட்டியில மட்டும் உட்காருங்க. நான் அப்பப்ப கடைக்கு வந்துட்டு போகும்போது கடையில வேலை செய்யற பையனுவ முதலாளி அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாள்ல, அப்பதான் முதலாளி அம்மா தானே. அது சரி. எப்பா நம்ம வாழ்க்கை இப்படி மாறணும் கொஞ்சம் கூட கனவு காணலங்க. எல்லாம் நம்ம பொண்ணுதான். அதை சொல்லுங்க. நம்ம பொண்ணுக்கு நல்ல ஏத்த மாப்பிள்ள தான். நான் ஏன் ஒரே அதை சொல்றேன்னா, இப்போ அவ வந்து அந்த சிவா பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வைங்க, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா சொல்லுங்க? இருக்கக்கு அரண்மனை மாதிரி ஒரு வீடு, தொழிலுக்கு ஒரு சின்னதா கடை, இதேதான் அந்த பையில கட்டியிருந்தா ஒரு ஆட்டாம்புழுக்க கூட வாங்கியிருக்க முடியாது. உண்மைதானே? ஆமாமா உண்மைதான். இன்னும் பாருங்களா, இன்னும் 3 மாசத்துக்கு தான் இந்த கடை. அதுக்கப்புறம் நம்ம பொண்ணுகிட்ட சொல்லி கடை ரொம்ப சின்னதா இருக்கு, வியாபாரம் நல்லா ஆகுது, அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டாங்கன்னு கேட்ட வேண்டியதான். இன்னும் 3 மாசத்துக்கு தான் இந்த சின்ன கடை, அப்புறம் சுயம்பு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு கடையை மாத்திர வேண்டியதான். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா. ஆமா, உங்க அம்மா தங்கச்சி கிட்ட எல்லாம் சொல்லலையா ஜெயம்பு? நான் எதுக்கு சொல்லணும்? அப்ப சம்மந்தி கேட்கும்போது சொன்னேன்னு சொன்னா? அது சும்மா லொலலாக்கி சொன்னேன். எங்க அம்மைக்கு மட்டும் மாப்பிள்ளை வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, கடை வாங்கி தந்திருக்காருன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், வயிற்றுச்சல்லையே நம்ம கருகி போயிருவோம். அதுலயும் என் தங்கச்சி செந்திரு அவங்களுக்குலாம் இது தெரியக்கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை. அப்புறம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு எல்லாருக்கும் வயிற்றுச்சலா தானே இருக்கும். சம்மந்திக்கே இன்னைக்கு மூஞ்சி சரியில்லை. என்ன ஜெயம்பு சொல்றா? ஆமா, மாப்பிள்ளை பூரணி எல்லாம் ரிப்பன் வெட்டே கூப்பிட்டாவே, சம்மந்தி அம்மா மூஞ்ச பாக்கணுமே, மூஞ்சி சுருங்கி போச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனா சம்மந்தி அம்மா கையினால ரிப்பன் வெட்டி இருந்தேன்னு வைங்களா, ஆனா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம பொண்ணு கையினால ரிப்பன் வெட்டியாச்சுல, அதான் ஒரே சந்தோஷம். இனி உன்னை ஆளை கையில பிடிக்க முடியாது ஜெயம்பு. அம்மா இடுமே கால்மி முதலாளி அம்மா. மீனாட்சி. என்னங்க? ஏமா உடனே கிளம்பிட்டா? சும்மாதான், வீட்டுல அவ்வளவு வேலை கிடக்கு, கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு அங்கேயே உட்கார சொல்றிய? ஏமா குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க உங்களுக்கு எனக்கு இருக்கா பிடிச்சு போச்சு, நான் நல்லா தானே இருக்கேன். இல்ல உடனே கிளம்பிட்டியா தான் கேட்டேன். கல்யாண வேலை அவ்வளவு கிடக்கலாங்க. வீட்டை கிளீன் பண்ணணும், மேலே பரன்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவி வைக்கணும், விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தணும், எவ்வளவு வேலை கிடக்கு. அவ்வளவு வேலையும் விட்டுட்டு அங்க உட்காந்து பழக்கோட சொல்லுதீங்களா? இல்லம்மா, உன் மனசுல இருக்கிறது சொல்லு, உன் முகமே வாடி போச்சு. நல்லாதான் இருக்கீங்க. சரி, எங்க ஒரு பாட்டு படி பார்க்கலாம். பாட்டா? எனக்கு இப்ப பாட்டு படிக்க தோணலையே. அப்ப நீ நல்லால. நான் எப்ப கேட்டாலும் நீ பாட்டு பாடுவ, இப்போ நீ பாட்டு பாடல, அப்போ உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மீனாட்சி, நான் உன் கூட 40-45 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, சொல்லுமா. இல்லைங்க, இந்த பையில பாத்தீங்களாங்க, நான் என்னையதான் ரிப்பன் வெட்ட கூப்பிடுவான்னு நினைச்சேன். பூரணியை கூப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுங்க. எனக்கு என்னமோ நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறானோன்னு தோணுதுங்க. என்ன மீனாட்சி, நீயா இப்படிலாம் யோசனை பண்றா? கடவுளே இருந்தாலும் பொண்ணா பிறந்தா அவளும் ஒரு தாய் தானே, நானும் ஒரு தாய் தானேங்க, எனக்கு அந்த யோசனைலாம் வராதா? நீயாமா அப்படிலாம் நினைக்கிறா? அது பூரணி அப்பாவுக்கு வாங்கின கடை, அதனால பூரணி வச்சு திறந்திருக்கு. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் கடை வாங்கினது, வீடு கொடுத்தது எல்லாமே என்னோட ஐடியா தானேங்க. ஒரு வார்த்தைக்காவது அம்மா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். இல்லாட்டி நம்ம மருமவளாது ஐயோ நான் வேண்டாம் அத்தையை வச்சு கடன் ஓப்பன் பண்ணுங்க அப்படியா சொல்லியிருக்கலாம். 2ல எதுவுமே நடக்கலையேங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாயிட்டு. மீனாட்சி, கண்டதே நினைச்சு மனசை குழப்பிக்கிடாதம்மா. இல்லைங்க, எனக்கு என்னமோ நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறானோன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏங்க சீத்து ஏன் வரல? தெரியலையே. இல்லைன்னா அவதான் ஆளா வந்து நின்றுப்பா, வரலையே, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலையே. சரிங்க, சாயந்தரமா நான் போய் சீத்துவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஐயோ, இன்னும் இது நம்ம பயந்த மாதிரியே நடந்துருமோ? நம்ம பொண்ணு அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாளோ? இதை நடக்க விட்டுறக்கூடாது. அப்படி ஒன்று மட்டும் நடந்துச்சுன்னா ஐயோ கடவுளே, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. மம்மி வா, காலேஜுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமா மம்மி. எதுல போயிட்டு வந்த? நீ தானே மம்மி சிவா மாமா கூட கார்ல அனுப்பி வச்ச. கார்ல போன, சரி, வரும்போது எதுல வந்த? வரும்போது நான் சொல்லட்டா? வரும்போது அந்த கூத்தாடி மகன் கூட 2 பேர் கூடயும் சேர்ந்து வந்த, சரியா? என்ன முழிக்க? அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு முழிக்கியா? மம்மி
வரும்போது பஸ்ல தான் வந்தேன். நான் வந்த பஸ்ல தான் அன்பு அறிவும் வந்தாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தெருவில் நின்று என்ன பேச்சு? மம்மி பத்திரமா கொண்டு விட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன், அவ்வளவுதான். அவன் என்னதான் கையில கொடுத்தானே, அது என்னது? ஹால் டிக்கெட் மம்மி. ஹால் டிக்கெட்டா லவ் லெட்டரா? மம்மி குரல வசத்தாத. எங்கிட்ட அவன் தந்த லவ் லெட்டரு? வாயை மூடுங்க மம்மி. அன்பு ஹால் டிக்கெட் தான் கையில கொடுத்தான், என்கிட்டயே மறைக்கியா? மம்மி என்ன டீ, அவனுக்காக என்கிட்ட குரல வசதி பேசுற? ஒழுங்கு மரியாதையா அவன் தந்து லவ் லெட்டர் கையில தந்துரு. அவன் என்ன எழுதிருக்கான்னு நான் இப்ப படிக்கணும். பைத்தியமா பிடிச்சிருக்க உங்களுக்கு? ஜஸ்ட் ஹால் டிக்கெட் தான் கையில கொடுத்தான், அதுவும் சாமி ரூம்ல வச்சு பூஜை பண்றதுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். வேணும்னா அங்க போய் பாத்துக்கோங்க. நில்லுட்டி. அவ்வளவுதான் மரியாதை. நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு மேல தப்பா ஒரு வார்த்தை பேசினா மம்மின்னு கூட பார்க்க மாட்டேன். போட்டி போ. அவனுக்காக இனி எடுத்து பேசிட்டு போறியா? இப்ப தெரியாது, நாளை பின்ன ஓடி போய் கல்யாணம் முடிச்சு நடுத்தருவில் நிற்கும் போதுதான் தெரியும் அந்த மம்மியோட அருமை. கொடுத்த லவ் லெட்டர் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு ஹால் டிக்கெட் தான் கொடுத்தான்ட்டு போய் சொல்றான். இரு, இதுக்கு ஒரு விடிவு காலம் வராமையே பேர போது.